என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் நடுவில் கொஞ்ச நாள் யோசனை பண்ணேன், நம்ம தமிழ் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம், ஏதாவது போடுவோமா அப்பப்போ, எப்போ பார்த்தாலும் பங்குச்சந்தையை பற்றி பேசுகிறோம், பொதுவான விஷயங்களும் பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு நடுவில் பல சேனல்ஸ் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பல யூடியூப் சேனல்ஸ்லேயும் என்னை அடிக்கடி இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்னுடைய கருத்துக்கள்லாம் நிறைய நான் வெளியவே சொல்லிடுறேன். அதனால் பெருசாக இங்கே சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி லீவு, அதனால் எதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்துருக்கிறேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டும் பங்குச்சந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சேனலில் பேசிட்டோம். ஸோ அவங்க செபி சேர்பர்சன் மேலே சில கம்ப்ளைண்ட்லாம் வச்சுருக்குறாங்க. இவங்க ஒரு ஆஃப் ஷோர் என்டிட்டியில் பணத்தை முதலீடு பண்ணிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பிளாக் ஸ்டோனில் வேலை செஞ்சார், அது காரணம் அதனால தான் இவங்க பிளாக் ஸ்டோனுக்கு இவங்க நிறைய உதவியெல்லாம் பண்ணி அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்றதை கொண்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அது போயின்னு இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டு வெள்ளிக்கிழமை ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுன்னாங்க, சனிக்கிழமை நைட்டு சொல்லிட்டாங்க அது என்னன்றதை. நல்ல வேலை சனிக்கிழமை சொல்லிட்டாங்க. அது சொல்லலைன்னு வச்சுங்களேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் பங்குச்சந்தை பெருசாக சரிஞ்சிருக்கும். ஏன் சரிஞ்சிருக்கும்னா, நாங்கள் எதையோ சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டாங்க, எதைன்னு சொல்லலை. ஐயோ அவன் முகேஷ் அம்பானியை பற்றி பேச போகிறானா, இல்லை டாட்டாவை பற்றி பேச போகிறானா, இல்லை பிர்லாவை பற்றி பேச போகிறானா, இல்லை அதானியை பற்றி பேச போகிறானான்ட்டு எதுவுமே தெரியாமல் எல்லா ஷேரையும் விற்றுருப்பானுங்க. நல்ல வேலை சனிக்கிழமை சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இது அதானியை பற்றி தான் சொல்லிட்டு. அதனால் மண்டே பிரச்சனை அதானி ஷேருக்கு மட்டும்தான் பிரச்சனை, வேறு எந்த ஷேருக்கும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒட்டுமொத்த உலகமும் ஐயோ மார்க்கெட் கிராஷ் ஆகிடும், அவன் போயிட்டு மார்க்கெட் 10% லோவர் சர்க்கியூட் ஆகும் அப்படிலாம் கூட இது பண்ணின்னு இருந்தானுங்க. இவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருப்பான். மார்க்கெட் நாசமாக போச்சுனாக்கா அவனுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ நான் ஒருத்தன் மட்டும்தான் சண்டே என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, பங்குச்சந்தையெல்லாம் பெருசாக சரியாது இல்லைங்களா, 10% என்ன 1% கூட விழாது அப்படின்னு சொன்னேன். மறுநாள் நான் சொன்னது தான் நடந்தது. ஸோ திங்கக்கிழமை நிஃப்டி ஒரு 20 புள்ளிகள் தான் இறங்கியிருந்தது, பெருசாக இறங்கலை. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒரு 200 பாயிண்ட் இறங்கிச்சு. பட் அது காரணம் வேறு விஷயம். அது HDFC பேங்க்கு காரணம், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் காரணம் கிடையாது. அப்போ எங்கிட்ட நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டாங்க, சார் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ கரெக்டாக கணிக்கிறீங்க, ஒட்டுமொத்த உலகமும் பங்குச்சந்தை கிராஷ் ஆகிடும்னாங்க, நீங்கள் மட்டும்தான் சார் பங்குச்சந்தை கிராஷ் ஆகாதுன்னு சொன்னீங்க, எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி தாங்க அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கணும். அது ஒன்றும் இல்லை விஷயம். எப்பவுமே ஏதாவது ஒரு செய்தி முதல்ல வரும்போது அது ஒரு ஷாக்காக இருக்கும், ரெண்டாவது தடவை மூணாவது வரும்போது அது ஒரு பெரிய ஷாக்கு கிடையாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க, மாமியார் வீட்டுக்கு போனால். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தோடனே ஒரே கம்ப்ளைண்ட்டு, எங்கள் மாமனார் இப்படி இருக்கிறான், மாமியார் இவ்வளோ மோசம், வீட்டுக்காரன் இவ்வளோ மோசம், நாத்தனார் இவ்வளோ மோசம், ஊக்கெல்லாம் கலவினேன். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, ஓகேம்மா இன்னொரு 6 மாதம் பொறுத்துக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாம்மா 6 மாதத்தில் எங்கள் மாமனார்லாம் சரியாயிடுவாரா, மாமியார்லாம் சரியாயிடுவாங்களேன்னா, யாரும் சரியாக மாட்டாங்க, உனக்கு பழகி போயிடும் அவ்வளோதான், ஒரு 6 மாதம் போச்சுன்னா உனக்கு எல்லாமே பழகி போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல்ல போன வருஷம் ஜனவரி மாதம் அதானி பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ, ஹிண்டன்பர்க்கு சொன்னப்போ எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோமே, அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளே நிறைய குற்றம் சாட்டினாங்க. அதுக்கப்புறம் எப்போ அந்த மாகுவா மொய்த்ரான்னு ஒரு MP இருக்கிறாங்க, அவங்க அதானே விடுன்னு விடுவாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள்லாம் அதானியும் நரேந்திர மோடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரை வச்சுட்டாங்க மொதானி அப்படின்ட்டு. அது மோடி ப்ளஸ் அதானி, அதான் மொதானி, அந்த மாதிரிலாம் பேர் வச்சாங்க. அது மாதிரி நிறைய இப்போ நிறைய எதிர்க்கலாம். பட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக எல்லாருக்கும் ஓடிக்கின்னு இருக்குது இது. ஆமாம், அதானி நரேந்திர மோடிக்கு வேண்டப்பட்ட பிஸ்னஸ் குரூப்பு, அது ஃபேவர் பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ திடீர்னு நான் அதானியை பற்றி பேசுகிறேன்னா, அதான் எல்லாருக்குமே தெரியுமே, தெரிஞ்ச விஷயத்தை பேசி என்ன பிரயோஜனம், அது மக்களுக்கு தான் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி நமக்கு தான் பழகி போச்சு அது. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதனால் கண்டிப்பாக இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால எல்லா மீடியா சேனல்லையும் பெருசாக வந்தது. பட் அதனால் பங்குச்சந்தைகள் எந்த வித தாக்கமும் பெருசாக இல்லை. ஆனால் இதுக்காக நான் பங்குச்சந்தைகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பங்குச்சந்தைகள் கண்டிப்பாக அடுத்த சில மாதங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையோடு தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் எலெக்ஷன் இருக்குது, அது ஒரு காரணம். இங்கே காஷ்மீர், மகாராஷ்டிரா,
ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி 4 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் ஒரு 10 சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி போகும்? ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபியில் பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷமாக வந்து ஒரு நரேந்திர மோடி வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருந்தார். அவர் எதிர்த்து யாரும் பேசலை, எதுவும் கேள்வி கேட்கலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள்லாம் வந்து ஒரு சிறிய கட்சிக்குள்ளாரவே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய வருது. இப்போ நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து குற்ற பின்னணி உள்ளவர்களெல்லாம் வந்து அண்ணாமலை கட்சியில் சேர்க்குறாருன்னு சொன்னாங்க. அது அவங்களும் பிஜேபி தான், அவரும் பிஜேபி தான். ஆனால் பிஜேபி தலைமையை எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க கருத்துக்கு நான் உடன்படுறேன். ஆனால் அவங்க பேசுனது வந்து கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து எதிர்கட்சிகள் பேசலாம், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க மனசாட்சியோடு பேசிக்கிறாங்க. ஆனால் மனசாட்சியோடு பேசுகிறவங்களுக்கு வந்து கட்சியில் இடம் கிடையாது. அதுதான் பாயிண்ட்டு. அதே போல் வந்து எல்லோரும் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்தோடனே எல்லோரும் மேஜையை தட்டினாங்க. அப்போது நிதின் கட்கரின்னு நினைக்கிறேன், அவர் மேஜை எதுவும் தட்டலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு அமித்ஷா உள்ளே வராரு. அமித்ஷாவை கையெடுத்து கும்பிடல யோகி ஆதித்யநாத். அமித்ஷா போன உடனே பின்னாடியே ராஜ்நாத் சிங் வர்றாரு, அவருக்கு கையெடுத்து கும்பிட்றாரு. ராஜ்நாத் சிங் போன உடனே பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அவருக்கு கையெடுத்து கும்பிடல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிக்னல் உள்ளுக்குள்ளார ஏதோ இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி வந்து 2017 இருக்குது. 7 வருஷமாக ஒன்றும் சொல்லாமல் இப்போ திடீர்னு நிதின் கட்கரி வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு நிர்மலா சீதாராமனுக்கு, ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா வந்து கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க இதில் பார்லிமெண்ட்டில். இதை முதல் கேள்வி, அவங்க என்ன நிதின் கட்கரியோட ஃப்ரெண்டு தானே, ஒரு ஃபோனை பண்ணி ஏமா கொஞ்சம் குறைக்கக்கூடாதான்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதணும், அதை சோஷியல் மீடியாவிலலாம் பரப்பணும் இல்லைங்களா? அப்புறம் அதுக்கு அவங்க ஏன் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக வந்து பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லணும்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன அதிருப்திகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. பொது எல்லா கட்சியிலையுமே அதிருப்தி இருக்கும், பட் அது வெளியே வராது. ஆனால் இப்போ வந்து வெளிப்படையாக பொதுமக்கள் எதிர்க்கவே வந்து நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வந்துன்னுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 4-5 மாநில தேர்தல்கள் இடைத்தேர்தலெல்லாம் வந்து கொஞ்சம் பிஜேபி வந்து கொஞ்சம் தோல்வி முகம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த எதிர்ப்புகள்லாம் இன்னும் அதிகமாகும். இந்த எதிர்ப்புகள்லாம் அதிகமாகும்போது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வரும். என்னுடைய கணிப்பு என்னென்னா, தொடர்ந்து பிஜேபி தோல்வி முகத்தில் இருந்தால் இல்லைங்களா, பிரைம் மினிஸ்டர் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு பிஜேபிக்கு உள்ளிருந்தும் வரும், பிஜேபிக்கு வெளியே இருந்தும் வரும். அது வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி ஏதாவது நடந்ததுனால் பொட்டென்ஷியலி தட் கேன் மேக் எ பிக் ப்ராப்ளம் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அடுத்த சில மாதங்களுக்கு கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் பிரச்சனையோடு தான் இருக்கும். ஆனால் ஹிண்டன்பர்க் பிரச்சனைனால வந்து பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.